ஹலோ ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாப்பா சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஆமாங்க, லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் வீட்டில் நம்ம எப்படி சபரிமலைக்கு பூஜை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இப்போ கோவிலுக்கு போயிட்டு குழந்தையும் கணவரும் என்னோட 2 மகன்களும் எல்லாருமே வந்து சபரிமலைக்கு இருமுடி கட்ட போகிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இருமுடி கட்டுறது வந்து என்னென்ன எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பாப்பாவுக்கு போன உடனே வந்து இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டே கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பையில் அரிசி போடுறது அப்படிங்கிறது எனக்குமே இப்போ வரைக்கும் புரியல. இங்கேருந்து இந்த பச்சரிசி வெள்ளையாக தான் போகுது, ஆனால் வீட்டுக்கு ரிட்டன் கொடுத்து அனுப்பும்போது அந்த அரிசி மஞ்சள் கலராக ஆகி வருது. ஏன், எதனால் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாப்பாவுக்கு வந்து இருமுடி கட்டிட்டாங்க. அந்த பையில் வந்து என்னெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் தேங்காய் ஃபஸ்ட்டு பாப்பா வந்து நெய் தேங்காய் வந்து வச்சுருவாங்க பாப்பாவுக்கு. அப்புறம் அரிசி போடுறவங்கெல்லாம் அரிசி போடலாம் சாமிக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அரிசி இருக்கும் அதுக்குள்ளே. அதுக்கப்புறமா வந்து விபூதி, குங்குமம், நெய் ஒரு டப்பாவுக்கு வந்து காலி டப்பா வைப்பாங்க. ஸோ அந்த தேங்காய்க்குள்ளே இருக்க நெய்யை வந்து அங்கே போயிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு தனி டப்பா ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து வருஷம் பெட்ஷீட் அப்படிங்கிறது புதுசாகவே நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா ஒரே பெட்ஷீட் நம்ம வந்து எடுத்து அது மறுபடியும் நம்ம எடுத்து மேலே வச்சிடலாம். ஸோ அம்மா வந்து எடுத்து கொடுப்பாங்க பெட்ஷீட் வருஷம். ஸோ இந்த வருஷமும் வந்து குழந்தைக்கு வந்து பிளாக் கலர் பெட்ஷீட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு இருமுடி கட்டிட்டாங்க. குழந்தை சுவாமியே சரணமையப்பா. எத்தனை பேர் தூக்குறோம் பாருங்களேன். குழந்தையோட தாய் மாமாலேருந்து ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லைங்க, அங்கே இருக்கவங்க எல்லாருமே என் அண்ணனுங்க தான். ஸோ எல்லாருமே வந்து தாய் மாமா தான். ஸோ பெரியப்பா, தாய் மாமா எல்லாருமே இருக்காங்க அங்கே. ஸோ நாங்கள் ரொம்ப பிளஸ்டு. நாங்கள் என்ன தான் ரொம்ப லாங்கில் இருந்தாலும் அம்மா வீட்டாண்ட அக்கா வீடு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அக்கா வீட்டு உறவுகள் தான் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னே வந்து நாங்கள் முழுமையாக நம்புவோம். ஸோ இது ஐயப்பன் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னே நம்ம நம்பலாம். ஸோ அடுத்ததாக ஹஸ்பண்ட் வந்து இருமுடி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து நெய் தேங்காய் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து நெய் தேங்காய் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. ஒவ்வொருவரும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டீங்க, முக்கியமாக குழந்தை வேண்டுறீங்க அப்படின்னா இந்த நெய் தேங்காய் மூலியமாக ஐயப்பன் உங்கள் வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறது ஆணித்தரமான ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். இதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டாண்ட இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது இந்த மாதிரி சபரிமலை போகிறாங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து கண்டிப்பாக ஒரு நெய் தேங்காய் அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நீங்கள் வேண்டினது கண்டிப்பாக உடனே நிச்சயமாக நடந்தே தீரும். இதுதான் அந்த ஐயப்பனோட கட்டளை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்களுமே வந்து அப்படி தான் வருஷம் விரதம் இருந்து நெய் தேங்காய் கொடுத்து அனுப்புவோம். ஸோ இந்த வருஷம் ஹஸ்பண்டுக்கு குழந்தைக்கு 2 பேருமே எப்போவுமே கொடுப்போம். ஸோ இந்த வருஷம் நானுமே வந்து கொடுக்குறேன். பாப்பா மடியில் உட்கார வச்சுக்கிட்டா எப்போவுமே வருஷம் செய்வோம். 2 பேருமே 2 குழந்தைங்களையுமே வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு தான் செய்வோம் 2 பேருமே. ஸோ அவங்களும் நெய் தேங்காய் வந்து இருமுடி கட்டிட்டாங்க. அடுத்தது அரிசி போடுறவங்க. ஸோ அங்கே இருக்கவர் வந்து ஐயர் வந்து சொல்லுவாங்க அரிசி போடுறவங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு. அடுத்ததாக வந்து நான் உட்காந்து இருமுடி தேங்காய் கொடுக்க போகிறேன், நெய் தேங்காய் கொடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து வருஷம் கொடுத்து அனுப்புவோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா அப்படிங்கிறத இதே மாதிரி தான் எல்லா ஐயப்ப பக்தர்களும் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் சாமிங்க கிளம்புவாங்க. ஸோ நானும் பாப்பாவை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு நெய் தேங்காய் கொடுப்பேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. ஸோ காலையிலேருந்து விரதம் இருக்கிறது தான் இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய ஹைலைட்டே. ஸோ இருமுடி கட்டும்போது வெறும் வயிற்றோடு தான் விரதம் இருந்து இருமுடி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குருசாமிங்க பேசக்கூட மாட்டாங்கங்க. எதிர்க்க உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, அவங்க குருசாமிங்க வாயை திறந்து பேசக்கூட மாட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்குமே அவங்க இருமுடி கட்டி முடிச்சுட்டு தான் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க யார்கிட்டையுமே பேசவும் மாட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து நெய் தேங்காய் கொடுத்து அனுப்பலாம். இப்போது இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா, எங்கள் அக்கா பசங்க என்னோடய பெரிய பையன் மலைக்கு போனான். ஸோ அவன் இந்த வருஷம் 3வது டைம் போகிறான். அதனால் அவன் வந்து மணிகண்ட சுவாமி, அதனால் அவனுக்கு வந்து கழுத்தில் மணி கட்டி அனுப்புவோம். ஸோ மணிகண்ட சுவாமிங்கிறதுனால கழுத்தில் வந்து மணி கட்டி அனுப்புவாங்க 3வது வருஷம் போகிறவங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் வந்து விரதம் இருந்து நெய் தேங்காய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்து அனுப்புறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து இவங்க அன்னதானம் வந்து
வந்து போடுவாங்க சபரிமலையில். ஸோ இவங்க போகிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அன்னதானம் அங்கே ட்ரஸ்ட் இருக்குது, அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி அன்றைக்கி ஆன பக்தர்களுக்கு இவங்க அன்னதானம் கொடுப்பாங்க கொஞ்சம் பேருக்கு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப், ஒரு நல்ல பக்தி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். குழந்தைக்கெலாம் இருமுடி கட்டிக்கிட்டு குழந்தை வந்து நம்ம வீட்டில் 15 நாள் 2 பேருமே சாமியாக இருந்து நம்ம விரதம் இருந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். ஸோ செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீடே ஒரு நல்ல பக்தியோடு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஐயப்பன் எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயும் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் ஐயப்பன் நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ வந்துட்டு இருமுடி கட்டிக்கிட்டு கிளம்பிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் எங்கெங்கெல்லாம் போனாங்க, ஐயப்பன் கோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சே ஆகணும். நிறைய பேரால் போயிருக்க முடியல, பார்த்துருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஐயப்பன் கோவில் அடுத்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து இருமுடி தேங்காய் கொடுத்துட்டேங்க. பாருங்கள், இப்படி தான் அந்த தேங்காயில் உள்ள நெய் ஊற்றிட்டு அது மேலே அந்த கிளாத் ஒன்று இருக்கும், அதை போட்டு ஒட்டிட்டு இதுதான் ஹஸ்பண்ட் கொண்டு போகிற இருமுடி பை. ஸோ இதை சுமந்துக்கிட்டு தான் போவாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எதுக்காக இந்த இருமுடி பையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, 2 தேங்காய் வைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து பாவ மூட்டை ஒன்று 2 பக்கமும் கட்டுவாங்க. ஸோ 2 பக்கமும் கட்டுறதுனால பாவ மூட்டைகள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம பண்ண நல்லது, இன்னொரு பக்கம் நமக்கே நம்ம இப்போ தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த விஷயங்கள். ஸோ ஐயப்பன் கிட்ட இங்கேருந்து 2த்தையுமே நம்ம கொண்டுட்டு போயிட்டு அந்த நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த பாவ மூட்டையை அதை அவரோட சன்னிதானத்தில் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறோம். இதோட நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ நல்ல விஷயங்களான அந்த ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ இதுதான் இந்த இருமுடி பையோட மிகப்பெரிய ஹைலைட்டிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ இப்போ இவங்க வந்து இருமுடி வந்து எடுத்துக்கிட்டு பையில் வந்து போட்டு எடுத்துப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நெய் வந்து அந்த தேங்காய்க்குள்ளே இருக்க நெய், பச்சரிசி 2த்தையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அன்னைக்கு நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நம்ம படைப்போங்க. ஸோ இதுதான் ஐயப்பனுக்கான வழிமுறைகள். ஸோ என் ஹஸ்பண்டுக்குமே வந்து இப்போ இருமுடி கட்ட போகிறாங்க. எல்லாருமே என்னோடய சொந்தங்கள் தான் அங்கே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோனா அடுத்த வீடியோ கண்டிப்பாக இவங்க போய் ரீச் ஆனது சபரிமலையில் எப்படி எந்த டைமுக்கு சாமி பார்த்தாங்க, கண்டிப்பாக 18 படி நான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் முழுமையாக எல்லா பதிவும் நான் உங்களுக்காக நான் பதிவிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் எல்லாமே நன்மையாகவே நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பஸ்ஸில் எல்லோரும் ஏறி கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்பி எனக்கு ரொம்ப கஷ்டம், குழந்தைய விட்டு பிரிகிறோம் ஒரு 4 நாள் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹாப்பியான ஜேர்னியாகவே இருந்தது. ஸோ எல்லா அம்மாக்களுக்குமே ஒரே கண்ணில் கண்ணீர் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஐயனை காண கிளம்பிட்டாங்க இல்லையா. ஸோ அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.